வணக்கம் நண்பர்களே. அதிரடியான ஆவணி பௌர்ணமியானது கரெக்டாக சந்திர கிரகணத்தில் வருது. இதனுடைய சிறப்பு பரிகாரங்களையும் பலன்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2026 ஒரு எச்சரிக்கையான முக்கியமான நாளானது ஆகஸ்டில் 27ஆம் நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய 10ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு வியாழக்கிழமை. நிறைந்த இந்த குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னா ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. கூடவே அன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரமும். ஸோ ஆவணி அவிட்டம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. மிக மிக ஆன்மீகத்திலேயும் ஜோதிடத்திலேயும் சிறப்பான நாளாக கருதப்படுது. இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பாக அமைகிறதுனால ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் பர்டிகுலராக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. கூடவே இது ஒரு சாதாரண பௌர்ணமி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு விஷயம் செய்திங்கன்னா கோடி புண்ணியத்தை உங்களோட லைஃப்பில் பெற முடியும். ஸோ கோடி புண்ணியத்தை உங்கள் லைஃப்பில் பெற நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. முதல்ல இந்த பௌர்ணமி அன்னைக்கு சில கிரகங்கள் சேர்ந்து யோகங்களை உருவாக்குது. அந்த கிரகங்கள் என்ன சேருது, என்ன யோகம் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பொது பலன், பரிகாரம், டீப்பாக பலன்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடியதான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் சூரியன்கிட்ட பயிற்சி ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. ஆமாங்க, சிம்ம ராசியில் கேது இருக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் நுழையிறாரு. கூடவே புதனும் சிம்ம ராசியில் நுழையிறாரு. அப்போ சிம்ம ராசியில் கேது, சூரியன், புதன் 3 பேரும் சேர்ந்து இருக்க போகிறாங்க பௌர்ணமியில். இதனால தான் திருகிருக யோகமானது உருவாகுது. இந்த யோகத்தின் காரணமாக தான் 12 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய பௌர்ணமியாக இந்த ஆவணி பௌர்ணமி காலம் அமையும் என்பது ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. ஜோதிடத்தின்படி ஒரு கிரகங்களுடைய பயிற்சியே 1000 பலனை கொடுக்கும். ஸோ இப்படி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கிரகங்களுடைய இது நிறைய கிரகங்கள் சேர்க்கை இருக்கும்போது அது இன்னும் அற்புதமான பலன்களை தரக்கூடும். அந்த விதத்தில் தான் சிம்ம ராசியில் கேது, சூரியன், புதன் 3 பேர் சேர்ந்து இந்த திரிகிருக யோகத்தை உருவாக்குறாங்க. இந்த யோகம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அறிவு, பேச்சு திறன், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொழில், வணிகம், நிதி விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ எந்த ராசிகளில் இந்த கிரக சேர்க்கையை அதிக நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத தெரிந்து அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். ஸோ உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த கிரக சேர்க்கையால் யோகங்களா இல்லை பாவங்களா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முதல்ல பொது பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக பலன்களை பாருங்கள். சரி வாங்க, பொது பலன் என்னங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக புதிய வருமான வழிகள் உருவாக்கக்கூடிய சாதகமான சூழல் இந்த பௌர்ணமி கொண்டு வரும். நல்ல வேலையும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய செய்தி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வணிகம் தொடர்பாக இந்திய முதலீடுகள் அல்லது புதிய திட்டங்கள் மூலம் நல்ல லாபத்தை பெற வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதோடு நிதி விவகாரங்களில் சாதகமான சூழல், லாபம் ஈட்டவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பது அல்லது முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக்குங்க. இது நீங்கள் பண்ணிங்கனாவே ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நன்மைகளை பெற முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு பொதுவான பலன்கள். இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஆவணி பௌர்ணமி பரிகாரம். இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க நீங்கள் செய்தீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு சேரும். சரி வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம்.
பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமி திகழ்கிறது. பௌர்ணமி நாளில் துலாம் ராசிக்காரங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும். அதோடு நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். பௌர்ணமி நாளுங்கிறது பலரும் பலவிதமான தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு, இந்த மாதிரி பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமி இருக்கிறதுனால என்ன வழிபாடு வேணாலும் செய்யலாம். இப்படி பல சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் உங்கள் துலாம் ராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். அந்த பரிகாரத்தை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கரெக்டாக ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும். இந்த டைம் செப்டம்பர் 27 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதி இருக்குது. பௌர்ணமி திதி கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் தான் முடிவடையுது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணமும் நிகழ்கிறது. அதனால் இந்த பௌர்ணமி கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி தினத்தில் முழு நிலவு வந்ததுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பௌர்ணமியில் மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்ததுக்கு பிறகு வீட்டில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு இலையை எடுத்து அதில் வெள்ளத்தை வைத்திருங்க. கட்டி வெள்ளத்தை வைத்திருங்க. அதை பூஜையில் வைத்து சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி சந்திரன்கிட்ட காமிச்சு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை கூறுங்க. திரும்பவும் அந்த வெள்ளத்தை எடுத்து பூஜையில் வைத்து விடுங்க. ஸோ தீபம் பூஜையில் எரியிற வரைக்கும் அந்த வெள்ளம் அப்படியே பூஜையில் இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் வெளியே வைத்திருங்க. இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்துல மீத இருக்கிறத வைத்திடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசல் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்கு எறும்புகள் நம்ம வீடு தேடி வரும். வெள்ளத்தை சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நாம் தானம் செய்வதன் மூலம் நம்மளுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு நமக்கு புண்ணியங்களும் உண்டாகும். ஆக்சுவலி தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியதல்ல. இது போல் உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது அன்னதானம். அந்த வகையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுடைய லைஃப்பில் இப்போ பரிகாரம் என்ன செய்தால் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் துலா ராசியாக இருந்தால் இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.